பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். முதல் திரியை அருள்பணி அருள் உபகாரம் அவர்கள். இரண்டாம் திரியை அருள்பணி ஜெயராஜ் அவர்கள். மூன்றாம் திரியை அருள்பணி பிரான்சிஸ் ரொசாரியோ அவர்கள். நான்காம் திரியை திருமதி சாந்தி சென்னியப்பன் அவர்கள். ஐந்தாம் திரியை திரு சுரேஷ் அவர்கள், ரேவன் சுரேஷ் அவர்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உபகாரணையினுடைய திருநாளை கொண்டாடுகின்ற என்னுடைய நண்பர் பாசமிகு பங்குத்தந்தை ரொசாரியோ அவர்களுக்கும் நண்பர் குரு அவர்களுக்கும் உங்கள் அனைவருடைய பெயராலே வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் அனைவருக்கும் உபகாரணையினுடைய திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருடைய லட்சுமத்துக்காகவும் கருத்துகளுக்காகவும் இந்த பணி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
பவுலின் மனது வந்த பணியாளராக விளங்கியவர் தீமோத்தேயு. இவர் எபேசு திரு அவையின் ஆயரும் ஆவார். அவருக்கு ஆண்டவர் இயேசுவின் அருண் பண்புகளை பவுல் விளக்கி கூறுகிறார். அத்துடன் தீமோத்தேயு கடைபிடிக்க வேண்டிய நம்பிக்கை செயல்பாடுகளை பட்டியலிடும் பவுல் தீமோத்தேயுவின் சான்று வாக்கு எவ்வளவு முதன்மையானது என்பதையும் இவ்வாசகத்தில் விளக்கி கூறுகிறார். உடன்திறந்து உபக்தியும் இவ்வாசத்தை கேட்போம். இரண்டாவது வாசகம். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 6 இறைவார்த்தைகள் 11 முதல் 16 முடிய. கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையில் இருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். அனைத்துக்கும் வாழ்வழிக்கும் கடவுளின் முன்னிலையிலும் பொந்திய பிலாத்துவின் முன் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்ட இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையிலும் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றும் வரையில் குறை சொல்லுக்கு இடம் தராதவர்கள் இந்த கட்டளையை அப்பழுக்கின்றி கடைபிடித்து வா. உரிய காலத்தில் பேரின்ப கடவுள் அவரை தோன்றச் செய்வார். கடவுள் ஒருவரே வேந்தர், அரசருக்கெல்லாம் அரசர், ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர். அவர் ஒருவரே சாவை அறியாதவர், அணுக முடியாத ஒளியில் வாழ்பவர். அவரை கண்டவர் எவரும் இலர், காணவும் முடியாது. அவருக்கே என்றென்றும் மாண்பும் ஆற்றலும் உரித்தாகுக. ஆமென். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவாக்கியங்கள் 1 முதல் 11 வரை. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார்.
இயேசுவும் அவருடைய சீடரும் திருமணத்திற்கு அழைத்திருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மை சடங்குகளுக்கு தேவையான 6 கல்தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விழிப்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது 3 பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவரிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறு செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் கொண்டு வந்த பணியாளருக்கு தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமக்களை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல குறித்த பின்தான் தரம் புரிந்த ரசத்தை பரிமாறுவர், நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமலே வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் பெருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் இருந்தது. இதன் வழியாக அவர் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவர் நம்பிக்கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்ற நீங்கள் உற்சாகத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். பிரியமானவர்களே, எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? Are you happy? Yes, Father. Very good. இன்னைக்கு எல்லா நாளுமே ஹாப்பியா? எல்லா நாளும் happy. ஏன்னா நீங்க உபகார அன்னையிலே தாயாக பெற்றிருக்கிறீர்கள். இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் அவர்கள் உங்களுக்கு உபகாரம் செய்வதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். பிரைஸ் எல்லாம் ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். 2 கரங்களை ஆலயத்துக்கு கொண்டு வந்தவங்க கரங்களை உயர்த்தி பிரைஸ் எல்லாம் சொல்லுவோமா? பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், ஹல்லேலூயா. வெரி குட். எல்லாரும் 2 கையோட வந்துருக்கீங்க. கடவுளை ஆசீர்வதிப்பார். அன்பு குழந்தைகளே, பெரியவங்களே, பிரசங்க நிறைய நேரம் வச்சா பிடிக்குமா? கொஞ்ச நேரம் வச்சா பிடிக்குமா? நல்லா வச்சா முதல் தூங்கி விடுவோம். யார் ரொம்ப நேரம் வைக்கணும்னு சொல்றாங்க அவங்க தான் ஃபர்ஸ்ட் தூங்கி விடுவாங்க. இந்த 2 அம்மா சொல்லியிருக்காங்க ரொம்ப நேரம் வைக்கணும்னு. ஷார்ட்டா வைக்கணுமா, லாங்கா வைக்கணுமா? நீ என்ன வேணா நாங்கள் தூங்குறவங்க சொல்லிட்டு இல்லைங்களா? அப்படியே இருப்பாங்க. நீ என்ன வேணா சொல்லு, எதை வேணா சொல்லு, சென்று வாழ்ந்த பூஜை முடியப்போ எப்படி கூட சொல்ற கூட்டமெல்லாம் இருக்குது. சரிங்களா? அப்படிலாம் இருப்பாங்க. ஒரு பீடத்தில் ஒரு சிறுவன் தூங்கி கொண்டே இருந்தார். திருப்பலிக்கும் பொழுது அது ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி, பூசை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் பங்கு தந்தை. அப்புறம் திரும்பி பார்க்க பூஜை கொண்டு இருக்கிறான். 1 வாரம் பட்டாரு, விட்டுட்டாரு. 2வது வாரம் பார்க்க நம்ம பேர் ராபர்ட். யாராவது இருக்கீங்களா ராபர்ட்? இருந்தா கோச்சிக்காதீங்க. அந்த ராபர்ட் வந்து மறுபடியும் 2வது வாரம் தூங்கி விடுகிறார். உடனே சாமியார் பயங்கர கோபம் இருந்துச்சு, பிரசங்கத்தப்ப தூங்கி விடுகிறானே அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு பீடஸ் இருக்காங்க அந்தோணி, அவங்க ஒரு 5 ரூபாயை கொடுத்து, ராபர்ட் இனிமேல் பிரசங்கத்தப்ப தூங்கினானா மண்டையில கொட்டி எழுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லி 3வது வாரம் சாமியார் பிரசங்கம் வைக்கிறாரு. அதே ராபர்ட் வழக்கம் போல தூங்குறான். அப்போ சாமியார் அந்தோணியை பார்க்க நறுக்கு ஒரு கொட்டு வச்சு எழுப்பி விட்டுறாரு. ஏன் எழுப்பி விட்டாரு? 5 ரூபா வாங்கிட்டு அவன் எழுப்பி விட்டான். 2 வாரம் 3 வாரம் தொடர்ந்து எழுப்பி விட்டான். ஒரு 2-3 வாரம் கழிச்சு அவன் எழுப்பி விடுது. அந்தோணி எழுப்பு இல்லை,
பழையபடி அவன் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில மறைந்து பொழுது தூங்கி கொண்டிருக்கிறான். இதை கண்ட சாமியாருக்கு பயங்கர கோபம். அறிவுகிட்ட அந்தோணி அவனை எழுப்புறான். எழுப்புறேன் அவன் நல்லா தூங்குறான், பிரசங்கெல்லாம் முடிஞ்சான், எழுதிக்கிறான். பூசை முடிஞ்சு சாமியார் கேட்கிறாரு, அறிவு கேட்ட அந்தோணி 5 ரூபாய் கொடுக்கல, அவன் ஏன் நீ எழுப்புல, நீ போ சாமி, அவன் எழுப்பக்கூடாதுன்னு 10 ரூபாய் கொடுத்துட்டான். அதான் நீ எத்தனை பிரசங்கம் எந்த பிரசங்கம் வச்சாலும் நான் அவனை எழுப்ப மாட்டேன். யாராவது தூங்குறவங்க இருந்தா தயவு செய்து எழுதுறீங்க, உங்களுக்கெல்லாம் பூசை முடியலப்ப நான் 100 ரூபாய் கொடுப்பேன். பிரைஸ் எல்லாம் ஹalleluya. யார் 100 ரூபாய் கொடுங்க, பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் அதுதான் தூங்குறாங்க. 100 ரூபாய் இதெல்லாம் மாட்டு அண்ணன் பேசாம உட்காந்துருந்தா முன்னாடி ஒரு வெள்ள சடையை போட்டு கை கட்டிட்டு ரோதா கை கட்டிட்டேன். தூங்குனீங்க குறைச்சிருவேன், தூங்க மாட்டேன். நம்ம தெரியா ரைட்டுங்களா? தூக்க வந்து நீங்க ஒரு பிரைஸ் சொல்லுங்க. பிரைஸ் எல்லாம் எல்லாரும் தூங்குறாங்க. இதுக்கு வேற கண்ணமாளுக்கு சூழல் வந்துருக்கேன். இப்படி வந்து வந்துருக்கவே மாட்டேன். பெரிய மாட்டல அன்றைய மரியா எத்தனை மரியா இருக்கிறாங்க? சரி, யார் சொன்னது? அந்த அம்மாவுக்கு ஒரு கை தட்டி பாராட்டு. ஒரு மரியாதான் கொடுக்கிறாங்க. எதுக்கு கை தட்ட சொல்றாங்க சொல்லுங்க? வெரி தூக்கத்துக்கு பார்க்கறதுக்காக இந்த கை தட்டு. வெரி அப்படி யாரும் தூக்கம் உங்க மேல கொடுத்தா ஒரு கை தட்டுங்க. சரிங்களா? கை தட்டுங்க. நீங்க என்ன சொன்னாலும் ரெடியா இருக்கிறீங்க. சரிங்களா? நீங்க திருநாள் பிஸியில் இருக்கிறீங்க, திருநாளுடைய உற்சாகத்தில் இருக்கிறீங்க. அது நான் என்ன சொன்னாலும் கள்ளத்துக்கு சாமியை பார்த்து வீசினா நீங்களும் ரெடியா இருக்கீங்க. பிரைஸ் எல்லாம் நைட் சாப்பாடு அந்த வெள்ளத்தை கருப்பண போடாது. சரிங்களா? பெரிய அருமையான கூட்டம் இறை மக்கள் இவ்வளவு உற்சாகத்தோடு இருப்பதை நான் பார்க்கிறேன். பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். உபகாரனை நிறைவாக ஆசீர்வதி கேட்டோம். அன்னை ஒருவர் தான், அவர் பெயர் மரியா. இல்லையா? வாழ்ந்தவர் அவங்களுக்கு முன்னாள் மரியே அஞ்சாதே, உங்களுடைய கருவில் இருக்கின்ற குழந்தையை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி மரியா என்று ஆண்டவர் அழைத்தவர் ஒருவர் தான். ஊருக்கு தகுந்தபடி அண்ணனுடைய பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. உங்களுக்கு தெரிஞ்ச அன்னைதான் எந்தெந்த ஊரில் இருக்கிற அன்னை, என்ன அன்னை ரொம்ப ஃபேமஸான அன்னை? ஜெபமாலை அன்னை, வேளாங்கண்ணி. ஜெபமாலை அன்னை, ஜெபமாலை சொன்னதான் ஜெபமாலை அன்னை. ஆனா ஊர் பெயரை கொண்டு இருக்கிற காலம் வேளாங்கண்ணி மாதா, பூண்டி மாதா. வெரி குட், வெரி குட்ங்க. குருடு மாதா, அடுத்த மாதா, அடுத்த எந்த ஊர் இருக்குது? ரொம்ப உருப்பாக்குறது இந்த கூடுதலா சாமியார் கூடுதலா கபடியா ஏழாக்குறிச்சி மாதா இருக்காங்களா? எனக்கு தெரியாது. பாத்திமா பாத்திமா மதர். பாத்திமா மாதா அண்ணா வெரி குட். இதெல்லாம் அண்ணன் அழைக்கிற மாதிரி அழைக்க நீங்க எது வேலை சொல்லுங்க. நீங்க உண்மையா பிரியமான ஊரை குறித்து அவருடைய பெயர் கொடுக்கப்படுது. வேளாங்கண்ணி வீட்டில் இருப்பதால் வேளாங்கண்ணி மாதா, லூர்து நகரில் வீட்டில் இருப்பதால் லூர்து மாதா, பாத்திமா நகரில் வீட்டில் இருப்பதால் பாத்திமா மாதா, வில்லியனூரில் வீட்டில் இருப்பதால் வில்லியனூர் மாதா. ஊருக்கேற்ற அன்னையினுடைய பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரைஸ் எல்லாம் ஹalleluya, ஹalleluya. இரண்டாவது, அந்த அன்னையினுடைய கேரக்டர் பண்புகளுக்கேற்ப அவருடைய பெயர் கொடுக்கப்படுகிறது. அன்னையினுடைய நல்ல பண்பு என்ன? அனுமதி சொல்லுங்க. அட்டே வெரி குட். உபகாரம் செய்வதால் உபகாரம் கேரக்டர் குட். அப்புறம் சகாயம் புரிவதால் சகாயமாதா, வியாகரமாதா, துன்பத்தில் இருப்பதால் வியாகரமா. இது மாதிரி பத்து சாமியார் வந்தால் ஆசையாக நீங்க அவ்வளவு ஆக்டிவா இருக்கீங்க. சாமி வரமாட்டாரு, அவருக்கு ரொம்ப புரிஞ்சு போச்சு, ரொம்ப அருமையாக வழிநடத்தக்கூடியவர். ரைட்டுங்களா? சகாயம் புரிவதால் சகாய அன்னை, உபகாரம் செய்வதால் உபகார அன்னை, இது மாதிரி இரக்கம் காட்டுவதால் இரக்கத்தின் அன்னை, பரிந்துரைப்பதால் பரிந்துரை அன்னை. இன்றைக்கு வாசிக்கிறதா வாசித்தோம். பரிந்துரைக்காரர்கள் தன்னுடைய மகனிடம் அந்த ரசத்துக்காக பரிந்துரை
பரிந்துரை அணை, குடும்பத்தில் இருப்பதால் குடும்பத்தை போக்குகின்ற அணை, இல்லையெல்லாம் உதாரண உபமான அணை. உபகாரம் செய்தார் அவர் லேடி ஆஃப் ரேன்சம். இந்த அன்னையினுடைய பெயர் அவர் லேடி ஆஃப் ரேன்சம். நம்முடைய மறைநாட்டில் எத்தனை கோயில் இருக்குது உபகாரமானவருக்கு? நீங்களாம் பொய் பேசுறவங்களா உண்மை பேசுறவங்களா? பொய் வெரி பொய் பேசுறவங்க யாரும் சொல்றாங்க பொய் பேச உண்மை எத்தனை கோயிலுக்கு சொல்லுவாங்க? வெரி வெரி ஒரே ஒரு கோயில் உபகார அன்னைக்கு என்று ஏன் இன்னைக்கு சாமியை கூப்பிட்டு செய்யுங்க? வெரி என் பேர் உபகாரம். எனக்கு மட்டும் இல்லை, ஏன் எங்க அம்மா உபகாரம் செய்தாங்க அந்த கதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நேரம் வச்சு நீங்க கை கொடுப்போம், சரிங்களா? கை கொடுங்க. பிரைஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் நிறைய பிரசங்க வச்சுட்டு ஒரு அம்மா பார்த்துட்டு சாமியார்ட்ட கொடுத்த பையன் லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. அறிவு வேணவனே முட்டாளு இல்ல ஒரு அம்மா தன்னுடைய கணவர் சாமியார் பிரசங்க அதிகமா கொடுக்குறாரு பேசிட்டே இருக்கிறாங்க. முன்னாடி அந்த அம்மா பயங்கர போவோம், எல்லாரும் பேசுறாங்க. எங்க வீட்டுக்கார முன்னாடி பேசிட்டே இருக்கிறது தன்னுடைய மகனை அழைக்கிறாங்க. 8 வயசு பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் எழுதுறாரு. அறிவு வேணவனே முட்டாளு தொடர்ந்து பேசுனீங்கன்னாக்கா உங்களுடைய தலைமுடியை பிடிச்சி நான் வெளியில விழுந்து விட்டுருவேன் அப்படின்ட்டு அந்த அம்மா வந்து இவருக்கு எழுதி கொடுத்தாங்க. பையன் வந்து யார்கிட்ட கொடுன்னு சொல்ல அவன் நேரம் வீடுக்கு வரான் சாமியார். அதை பார்க்கிறாரு. அறிவு கட்டவனே முட்டாளு நீ தொடர்ந்து பேசி கொண்டிருந்தால் உன் தலைமுடிய சாமியார் பிதாவின் பரிசுத்தாவின் பூசையை முடிச்சுட்டாங்க. அது அன்பு பிள்ளைகள் உபகாரம் என்று என் பெயர் வளர்ந்ததற்காக எங்க வீட்டில் 7 பேருக்கு உபகாரம். அந்த அற்புதத்தை சொல்லுகிறேன். அவருடைய பண்புகளினால் திருச்சபை அவருக்கு பெயர் கொடுக்கிறாங்க. 3ஆவதாக இறைவன் அவருக்கு கொடுத்த பெயர் என்ன, அவருடைய அன்னைக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேமரா பரிசு வெரி குட். கனடியக்கா இறைவனுடைய தாய் போஸ்காரங்க பின்னாடி திட்டாங்க. அதனால யாரும் சொல்றாங்க இறைவனுடைய தாய். இது கடவுள் கொடுத்த ஒரு வரம். இது வந்து கேரக்டரோ ஊரோ கிடையாது. இது இஸ் a blessing from God. கடவுளுடைய அருள். அன்னையுடைய தாய், கடவுளுடைய தாய். இரண்டாவது இந்த இவருக்கு வந்து மிகப்பெரிய அற்புதத்தை ஆசீர்வாதத்தை கடவுள் கொடுத்தார். என்ன சொன்னீங்க கேட்கலாம். என்ன அண்ணா அருமையா வாசிக்கிறீங்க? வெரி குட் வெரி குட். கன்னிதா அமலரூபா. நம்ம பிறக்கிறவங்க என்ன பாவத்தோடு பிறக்கிறோம்? ஜென்ம பாவத்தோடு. திருச்சபையில் 3 பேர் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறக்கிறாங்க. யாராவது? வெரி குட். அன்னை மரியா, இயேசு, ஸ்நாபா. வெரி வெரி. இது வந்து இஸ் a blessing from God. கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம். அன்னை கருவுறுகின்ற பொழுது அமல உபவியாக வித்தவுட் சின். அது வந்து இட் இஸ் கடவுளுடைய gift. இரண்டாவது நல்ல என்னை பார்த்துட்டு கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க. இந்த ஆள் அடுத்து என்ன சொல்ல போறாங்க பயப்படுறது சொல்ல மாட்டாங்க. இரண்டாவது blessing என்ன, நாம இறந்தவுடன் எங்க போறோம்? யாரெல்லாம் மோசத்துக்கு போறது? மோசத்துக்கு போறீங்களா? வெரி குட். மோசத்துக்கு போறீங்க. எல்லாரும் மோசத்துக்கு தான் போவோம், சரிங்களா? இறந்தவுடன் நம்ம மோசத்துக்கு எப்படி போவோம்? நம்முடைய ஆன்மா மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுது. ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு நம்ம போய் குடியை தோண்டி பார்த்தா நம்ம உள்ளதான் கிடக்கும், இல்லைங்களா? நம்முடைய தலைகாணி, நம்முடைய பெட்ஷீட்டு எல்லாம் உள்ளதான் கிடக்கும். அது அப்படியே கிடக்கும். நாம அப்படிதான் கிடக்கும். நம்முடைய ஆன்மா மட்டும்தான் ஆண்டவருக்குள் எடுத்துக்கொள்ளப்படுது. ஆனால் இயேசுவாவுடைய உடலும் ஆன்மாவும் எடுத்துக்கொள்ளப்படுது. ஆகவே கடவுள் ஓடி போய் தேடுறாங்க. லூக்காஸ் லட்சியத்தை பார்க்கிறோம். ஓடி போய் பார்க்கிறாங்க, எங்கே கடவுளை வைத்தீர்கள், தேவனை வைத்தீர்கள் என்று கேட்கிறாங்க. அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். இட் இஸ் a blessing. அது அன்னை மரியாளுக்கு கிடைத்தது. அன்னை மரியா உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்ட இட்ஸ் a blessing from God. நாம தான் வெறும் நம்முடைய ஆன்மா மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்பட்டோம். அன்னை தெரேசாவுடைய உடல் அவருடைய கடலில் தான் இருக்கும், பெரிய புனிதர். இறந்த பாப்பரசுடைய பிரான்சிஸ்கோட உடல் கடலில் தான் இருக்கும், ஆன்மா மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படும். ஆகிய இந்த 3 ஆசீர்வாதத்தையும் திருச்சபை கடவுள் கொடுக்கிறார். முதல் அவருடைய ஊரை வைத்து அவருடைய பெயர், பண்பை வைத்து அவருடைய பெயர். மூன்றாவது இந்த 3 ஆசீர்வாதங்களும் கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமாங்களே?
என்னுடைய பெயர் உபகாரம். ஏன்னாக்கா 1967ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி நான் திருப்பூர்ல பிறந்து 5 மாதம் 6 மாதம் 7 மாதத்துல டெட்டனஸ் என்ற ஒரு மிகப்பெரிய வியாதி தெரியுமா, கேள்விப்பட்டீங்களா? இப்ப கிடையாது, அந்த நோயெல்லாம் அடிச்சுட்டாங்க. அது லட்சத்துல ஒரு குழந்தை தான் அந்த டெட்டனஸ் என்ற நோயால் பாதிக்கப்படுவாங்க. அதுக்கு மருந்தே கிடையாது. அப்ப அம்மா என்ன பண்றாங்க, ஒரு 5 மாத குழந்தையாக இந்த செப்டம்பர் மாதம் இந்த நோயால் பாதிக்கப்படுது. அப்ப அம்மா தன்னுடைய புத்தாணியை எடுத்துக்கொண்டு திருப்பூர் இருக்கிற அனைவரும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான், நோ பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அப்ப போறாங்க. அந்த அம்மா செவிலிய எங்க அம்மாவுடைய புத்தாணியை பிடிச்சு இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று தரத்தரன்னு வெளியே கொண்டாந்து இழுத்துட்டாங்க. கை குழந்தை. என்னுடைய டேடி ஆவரி என்ற ஒரு பெரிய நிறுவனத்துல ஸ்கேல்லாம் இடம் போடுறாங்க. அந்த நிறுவனத்துல போர்மேனா இருந்தார். அவர் இன்ஸ்பெக்ஷனுக்காக தராசெல்லாம் கலக்காக வெளியூர் போயிருவாங்க. ஊட்டி, சேலம் மாதிரி இன்ஸ்பெக்ஷனுக்காக போயிடும். அப்பாவும் இல்லை, அம்மா மக்கள் தனியா 4 குழந்தைகள். நான் 5வது குழந்தையாக அம்மா அங்கிருந்து கருமுத்தாம்பட்டி தெரியும். கருமுத்தாம்பட்டி வரைக்கும் நடந்து வந்ததுக்காக தனியாக 5 மாத குழந்தை உயிருக்காக போராடி இந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து அங்கிருந்து ஒரு குதிரைவண்டி பிடிச்சு பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. கோயம்புத்தூர் ஜிஹெச் வந்தாங்க. கடவுள் புண்ணியத்தில் அங்க இருந்த ஒரு நரசம்மா முயற்சி பண்ணுவோம் என்று ஒரு சில மருந்துகள், மாத்திரைகள், ஊசிகள் கொடுத்து கரெக்டாக செப்டம்பர் 24ஆம் தேதி நான் உயிர் பிழைத்தேன். 24 என்ன? உபகார அன்னையுடைய திருநாள். அதனால என் அம்மா உபகார அன்னைக்கு என்னுடைய பெயர், என் பேர் ஆக்சுவலா கதை. அம்மா உபகாரம் செய்ததால் அந்த அன்னையுடைய பெயரை எனக்கு வைத்தாங்க. எங்க வீட்டில் மற்ற 6 பேர் இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரர் வந்திருக்கிறாரு, அண்ணனுக்கு தெரியும், ரசோனியனுக்கு தெரியும். எங்க வீட்டில் எல்லாருக்கும் உபகாரம் அந்த அளவுக்கு அற்புதத்தையும் அதிசயம். ஆகவேதான் நான் இன்னைக்கு குருமானவர்களுக்கு முன்னால் இருக்கிறேன். அப்ப அம்மா ஆண்டவருக்கு சொன்னாங்க, கடவுளுக்கு இது பிரமாணிக்கம் கொடுத்தார்கள். இந்த குழந்தை பிழைத்தால் நான் கடவுளுக்காக ஒப்புக் கொடுக்கிறேன். அதனுடைய சரியானத்தை பணியாற்ற வேண்டும், இறை நற்செய்தியை போதிக்க வேண்டும் என்பதற்காக எங்க அம்மா கையெழுத்தாங்க. குருமடத்தை சேர்ந்த சாமியாரான இன்னைக்கு எந்த நோயும் இல்லாம நான் 30 ஆண்டுகள் என்னுடைய குருத்துவ வாழ்க்கையில நான் நிறைவு செய்தேன். அற்புதத்தை மரியா செய்வாங்க. நான் ஒரு திருமணத்தை யாருமே தெரியாதவங்களுக்கு புதுமை செய்வாங்க. இன்னைக்கு அம்மா உங்களுக்கு எல்லாம் தெரியும். உபகார அன்னைக்கு நீங்க யாரு, எப்படி பண்றவங்க, உங்க குடும்ப சூழ்நிலை என்ன, எதற்காக தேடி வந்திருக்கிறீர்கள், என்ன வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள் தாய் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு நிறையா செய்வாங்க. அதுக்காக நான் தொடர்ந்து இறைவனை கொண்டாடுவோம். இந்த காலம் ஒரு திருமணத்தில் அன்னை அவர்கள் பரிந்துரை செய்து உபகாரம் செய்வதால் அந்த திருமணம் மகிழ்ச்சியான ஒரு திருமணமாக மாறினது. இல்லைங்களா? இல்லைனாக்கா வெக்கப்பட்டு போயிருப்பாங்க. பாதி பேர் சாப்பிட்டாங்க, பாதி பேர் சாப்பிடல, எல்லாம் ரசம் இல்லாம உட்காந்துருக்காங்க. வெறும் சாப்பாடு மட்டும் போட்டு உட்காந்துருக்கிறாங்க, ரசம் இல்லை. ஆனால் அந்த தாய் இறக்கம் கொண்டார்கள், உபகாரம் செய்தார்கள். ஆகவே நான் அந்த கல்யாணம் மிகப்பெரிய பேசப்பட்டது, பாராட்டப்பட்டது. ஆகவே உங்களுக்கும் உபகாரம் செய்யட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும், நோயாளிகளுக்கு நல்ல சுகத்தை தரட்டும், கேட்ட வரங்கள் பிசினஸா நிறைவாக தரட்டும், வேலைக்கு போறீங்களா, குழந்தைங்களா படிப்பா, அம்மாவோட கேளுங்க, அவங்க எல்லாத்தையும் பெற்று தருவாங்க. இறைவன் இயேசு கிறிஸ்து வாழ்த்து. Yeah.
தன்னிப்பதற்காக மன்றாடுவோம். பங்கு தந்தையினுடைய கருத்துகள் திருப்பணி நிறைவேற்றுகின்ற திருப்பணியாளர் உங்கள் அனைவருடைய தேவைக்காக நல்ல மழைக்காக மன்றாடுவோம். இந்த ஆடம்பர பேரை நீதாமை நிறைவாக ஆசீர்வதியும். தவறி வருகின்ற ஒவ்வொரு மக்களுடைய விண்ணப்பங்கள், கருத்துக்கள், தேவைகள் அனைத்தையும் நம்முடைய அன்னைதாமே உங்களுடைய துன்பம் கொண்டு வந்து எங்களுக்காக நிறைவாக பரிந்து பேசுவாராக. இந்த ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உங்களுக்கு ஜீவன்றாடுகின்றோம். அவர்கள் இந்த மாதிரியே உங்களுக்கு ஆசிரிக்கப்பட்டவர் நீரே, உங்களுடைய திருவேற்றின் கனியாக இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. இறைவனின் தாய் ஆவிலாக எங்களுக்காக மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பாகவே மக்கள் அனைவரும் 2 வரிசைகளாக செல்லுங்கள்.